ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீபாவளி ஸ்பெஷல் ஈஸி ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் 2 கப் கிட்ட கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் கிட்ட அரிசி மாவும் 1/4 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நம்ம வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம 1/4 ஸ்பூன் கிட்ட சோடாப்பூ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக குறைப்பாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கிட்ட நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சமாக ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுனால காரச்சி வந்து நல்லா மொறுன்னு நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். அதனால தான் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு உரலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. நான் இப்போ முறுக்கு உரல்லே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து மாவு வச்சு இந்த மாதிரி ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. லைட்டாக கத்தியெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடுறதுனால காராச்சி வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி பீஸாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டினா ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம புழிஞ்சு விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நுரையெல்லாம் போய் ஆயில் வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த டயத்தில் நம்ம வந்து காராச்சம் எடுத்துடலாம். இப்போ தான் இது கரெக்டாக வெந்திருக்கு. இதை வந்து நல்லா ஆயிலெலாம் வடிச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான டேஸ்டான மிளகு காரச்சி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டிலே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட வீட்டில் செஞ்சு கொடுக்குறனால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு பார்க்கலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டேஸ்டான சூப்பரான கோதுமை மாவை வச்சு நம்ம வந்து முறுக்கு ரெடி பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணலாம். முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோதுமை மாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் நான் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டு இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் கிட்ட மாவு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் வந்து இதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த வேக வச்ச மாவை இவ எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முறுக்கு சுடுங்க. முறுக்கு நல்லாவே சூப்பராக வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இந்த கோதுமை மாவு கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இப்போது ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். இல்லாட்டினா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தை லைட்டாக கையால் கசக்கிட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நான் வந்து பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேங்க. 2 கப் கிட்ட நம்ம வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதனால் 1 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1/2 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்தால் 1/2 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப் சேர்த்தனால 1 கப் கிட்ட பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா சுறுசுறுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் தான் நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
இந்த மாதிரி ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மாவு கூட ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு முறுக்கு வந்து நல்லா மொறுன்னு கிடைக்கும். அடுத்து நம்ம இது கூட தேவையான அளவுக்கிட்ட தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இட்லி பானையில் மாவை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கையில் வந்து மாவு வந்து ஒட்டாது. இல்லாட்டினா மாவு வந்து பிசு பிசுன்னு ஒட்டும். இந்த மாதிரி வேக வச்சு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுக்கிறனால நம்மளுக்கு கையில் வந்து ஒட்டாது. பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம முறுக்கு உரலில் நார்மலாக நம்ம எப்போவும் முறுக்கு ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் முறுக்கு உரலை வச்சு நான் லைட்டாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு சுற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் வந்து ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் ஒவ்வொரு இதாக வந்து நம்ம வந்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு பக்கமாக நம்ம லைட்டாக அதை திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இங்கே லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், முறுக்கு வந்து சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்துக்கிறேன். அப்போ ஆயில் வந்து வடிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. ரொம்பவே டேஸ்டான ஈஸியான கோதுமை மாவு முறுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.